இது என்னங்க அநியாயம்? அந்த வார்த்தையை என்கிட்ட இல்ல, உன் அண்ணன் கிட்ட கேளு. இப்ப மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் சரி, பூமி கழுத்துல இருக்க தாலியை அறுக்க பார்த்தா உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலியை நான் அறுத்துருவேன். ஒருவேளை தேவைப்பட்டா அதுக்காக நான் சாகவும் தயார். கொஞ்சம் இருங்க, நான் என் அண்ணன் கிட்ட பேசுறேன். அண்ணா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. அவரு சொன்னது சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு. நீங்களே பாத்தீங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷத்தை குடிச்சு சாக பார்த்தாரு. என் கழுத்துல இருக்கிற தாலிய நீங்க தான் காப்பாத்தனா? கழுத்துல தாலி இருந்து ஆகணும்னு சொன்னல, அவருக்கு இருக்கிற கோவத்துக்கு இப்ப மாமா பூமிய தாலியோட சேர்த்து உயிரோட சமாதி கட்ட போறாரு. கண்ணா ககன், ககன், ககன் எழுந்திருப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் மா. காஃபி எடுத்துக்கோ. காஃபி எடுத்துக்கோடா. என்னப்பா இது, கையில ஏன் இவ்ளோ மஞ்சளா இருக்கு? இது ஏதோ பெயிண்ட் பட்ட மாதிரி இருக்குமா? பெயிண்ட்டுக்கும் மஞ்சளுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அது மஞ்சள். எப்படி கையில வந்துச்சு? என்னன்னே புரியலையேம்மா. அப்பா வா. டேய் ககன், டேய் ககன், டேய் ககன், வெளியில வாடா. ஏய் சரச்சந்திரா, பிச்சை கேட்டு வீட்டுக்கு வந்திருந்தீனா இப்படி கை ஏந்தி பிச்சை கேட்கணும். அத விட்டுட்டு ஏன் வீட்டுக்கு வந்து உன் திமிர காட்டுற? அடி விழும் பாத்துக்கோ. வாய மூடுடா. இதுக்கு மேல பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லடா. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? வாய மூடிட்டு போடா. முதல்ல அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்கலாம். இரு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க, இல்லனா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். சொல்லுடா. இவ கழுத்துல எதுக்கு தாலி கட்டன்னு சொல்லுடா. தாலி கட்டன்னு சொல்லுடா. தாலி கட்டன்னு சொல்லுடா. டேய் ககன், ஞாபகம் வச்சுக்கோ, நான் சரத்சந்திராடா. என்ன வேதனைப்படுத்தணும்னா மனசளவுலயும் பொருளாதார விஷயத்திலயும் நீ என் லெவலுக்கு வரணும்டா. அது நடக்க வாய்ப்பே இல்ல. உன் கையால தாலி கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே நான் பூமியை கொன்னு இருக்கணும். அப்படி கொல்ல முடியாம எனக்குள்ள இருந்த தகப்பன் பாசம் தான் என்ன தடுத்துருச்சு. அதுக்காக
என்னோட பார்வையில என் பொண்ணு உயிரோட இருக்கான்ற அர்த்தம் இல்ல. அவ செத்து போயிட்டா, அவ செத்து போயிட்டா, அவ செத்து போயிட்டா, செத்து போயிட்டா. செத்து போன பணத்தை கொண்டு வந்து உன் காலுக்கு கீழே வீசி எரிஞ்சிட்ட. நீ அவளுக்கு கொள்ளி வைப்பியோ இல்ல குழி தோண்டி பதைப்பியோ ஓ இஷ்டம். பூமி பூமி, அப்பா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. நம்மள நிம்மதியாய் வாழ விடாம அழிக்கிறது தானம்மா இவங்களுடைய லட்சியமே. உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, நீங்க அமைதியா இருங்க. மாமா மாமா மாமா, நீங்க தான் எனக்கு எல்லாமே நம்பிட்டு இருக்க மாமா. நீங்களும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நான் எங்க போவேன்? உங்க கண்ணு முன்னாடியே நான் செத்து போயிடுறேன் மாமா. உன்னோட மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீ சாவணும்னு நினைச்சா தாராளமா சாவு. ககன், மாமா ப்ளீஸ் மாமா. ககன், ககன்மா இல்லடா ப்ளீஸ். பூமி அத்தை, இந்த பூமியையும் ககனையும் பிரிக்கவே முடியாது.